ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் சங்கீதாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டான கிறிஷுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னும் 2 பேரும் செப்பரேட்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியா முழுசும் வைரலாக பேசப்பட்டு வருது. ஆக்ட்ரஸ் சங்கீதா 1919 தான் ஒரு ஹீரோயினியாக வெங்கட் பிரபு கூட சேர்ந்து அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல லாங்குவேஜில் பாப்புலரான ஹீரோயினியாக நடிச்சிட்டு வந்தாங்க. 2003 பிதாமகன் படத்தில் விக்ரம், சூர்யா கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் தமிழில் ஒரு அவார்ட் கிடைச்சிருந்தது. அதை தொடர்ந்து உயிர், தனம், மன்மத அம்பு உள்ளிட்ட பல படங்களை நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2009 கிறிஷை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு மூவிலையும் கமிட் ஆகாம தான் இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 2022 வெளியான மசோதா, அதுக்கப்புறமா விஜயோட வாரிசு படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல அப்படின்றனால சின்ன சின்ன ரியாலிட்டி ஷோஸ்ல கலந்துகிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா 90s ஆக்டர் ரியூனியன் பண்ண பார்ட்டி அண்ட் ட்ரிப்ல கூட கலந்துகிட்டாங்க. அதோட பிக்சரையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல மீனா, பிரபுதேவா, சிம்ரன், டாக்டர் சங்கர் உள்ளிட்ட பல ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் கலந்துகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்த ஃபேன்ஸ் பலருக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாகவே ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட எந்த பிக்சரையும் ஷேர் பண்ணவே இல்லை. அதே போல் அவங்க நேம் சங்கீதா கிறிஷ் அப்படின்ற இடத்துல சங்கீதா ஆக்டர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க 2 பேத்துக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் சோசியல் மீடியா முழுசோ வைரலாக பேசப்பட்டு வந்துச்சு. இதுக்கு ரிப்ளை கொடுத்திருந்த சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பேரை நான் ஆரம்பத்துல இருந்தே சங்கீதா ஆக்டர் தான் வச்சிருக்கேன். சங்கீதா கிறிஷ் அப்படின்னு நான் வச்சதே இல்லை. அது என் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். என்னை பற்றி வந்துட்டு இருக்கிறது எல்லாமே ரூமர்ஸ் தான். எனக்கு விவாகரத்து ஆக போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லி தான் எனக்கு விவாகரத்து ஆக போகுது அப்படின்ற விஷயமே தெரியும். ஸோ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை பற்றி வந்தது எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பாப்புலர் மீடியா சேனலுக்கு சங்கீதா இது குறித்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க.